ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे யாருதான் नमः। இருக்காங்கன்னு பார்க்க போட்டோப்லாம் ஏறும். श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनमेन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साकृतितं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां स। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति कोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुहं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। भागवत प्रार्थने माताजी हरे कृष्ण स्टार्ट माताजी। पाड़ेंगे माताजी। सरी सरी। हरे कृष्ण। सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेदैः सत्फला सर्वसिद्धान्त रत्नाय सर्वलोकैः त्रिकृदा सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिद्वन्द्वोदादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वदेव्य सेव्याय श्रीकृष्णाय नमोस्तु मे। मत्येक बन्तो मत्सङ्किन् मत्कुरो मन्महादन मत् निस्तारक मत्बाक्य मदानंद नमोस्तुदे। असाधु साधु तदताயின் அதிநோச்ச தாகர ஹானா முன்ஷகாசின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத் சத். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு நாம ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே நானின்னு வந்திருக்காங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாருங்க மாதாஜி? ஞானம்பாள் மாதாஜி நேத்து. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெல்கம் மாதாஜி. எங்க எல்லார் சார்பாவும் உங்களை வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு நாம பார்க்க போறது 4வது ஸ்கந்தம், அத்தியாயம் 7, ஸ்லோகம் 28. சதஸ்யா ஊஷுஹு உற்பத்தி அத்வனே அசரண உரு क्लेशदुर्गे अंतकोग्र वियलान्विष्टे विषयमिरुगतृषि आत्मकेहो रुबार त्वन्नव स्वप्रेकल मृग भुये शोक दावे अन्यसार्थः पादनस्ते शरणद गदा गदायादि कामे परुष्टः
ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை. கிறிஸ்துவன் கிரேஸ் பக்தி வேதாந்த சோமேஸ்வர பிரபாதிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. படி. மொழிபெயர்ப்பு. அவ்வேள்விச்சாலையில் கூடியிருந்த அனைவரும் பகவானிடம் கூறினர், அச்சம் தரும் அரணுக்குள் காலம் என்னும் நாகம் தீண்டுவதற்கு காத்திருக்க, அதனுள் துன்ப வாழ்க்கை வாழும் அனைவருக்கும் நீரே இறுதி புகலிடமாக விளங்குகிறீர். இவ்வுலகம் முழுவதும் இன்பத் துன்பம் எனும் பள்ளங்கள் நிறைந்தது. மேலும் கொடிய விலங்குகளும் எப்போதும் தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றன. அச்சக்தி தீயருகில் எரிந்து கொண்டிருக்கும் காணல் நீர் கவர்ச்சியில் ஆட்பட்டோருக்கு அவற்றினின்று அடைக்கலம் இல்லை. இவ்வாறு மூட மனிதர்கள் பிறப்பு இறப்பினும் சுழற்சியில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் கடமையினை நிறைவேற்றுவதற்கு அதிக துன்பமுறுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் உமது திருவடித் தாமரைகளை சரணடைவது எப்போது என்பதை யாங்கள் அறியோம். பொருளுரை. கிருஷ்ண உணர்வு இல்லாத மனிதர்கள் எத்தகைய நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை இச்லோகம் எடுத்துரைக்கின்றது. இச்சூழ்நிலை கோளாறுகள் எல்லாம் கிருஷ்ண பக்தி இயக்கமானது இது போன்று குழப்பமும் துன்பமும் அடைந்த மனிதர்களின் விடுதலையை நோக்கமாக கொண்டது. ஆகையினால் அதன் பணி மனித உலகிற்கே சிறந்த நிவாரணம் அளிப்பதாகும். அதன் தொண்டர்கள் உயிர்குலத்தின் உற்ற நண்பராக விளங்கிய பகவான் சைத்தன்யரின் திருவடிகளை பின்பற்றும் மிகச்சிறந்த நலன் விரும்பிகளாவர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த உலகமானது எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை போன்றது. எப்பவுமே அது அந்த தணல் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்போ எப்ப துன்பம் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. எப்போ புயல் அடிக்குது, எப்ப நம்மளுக்கு வெள்ளம் வருது, எப்ப கொரோனா வருது, எதுவுமே தெரியாது. நிலநடுக்கம் வருது, எதுவுமே தெரியாது. ஆனா நாம நிலையான வாழ்வினை நம்பி நாம இங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது கண்டத்துல நாம படிச்சிருக்கோம். சமாஸ்ரிதாக ஏ பத பிளவம் பல்லவ பிளவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரே பவாம்புதிர்வத்ச பதம் பதம் பரம் பதம் 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 யத் விபதாம் நதேஷாம். அதாவது பதம் பதம் அப்படின்னா ஒவ்வொரு அடியும் நம்மளுக்கு இந்த உலகம் ஜட உலகமானது ஆபத்து நிறைந்தது. ஏன்னா நாம் செய்யும் செயல்களுக்கு பிரதிபலன் இருந்துட்டே இருக்கு. நாம நேத்தோ இல்ல முந்தா நேத்தோ பார்த்தோம். அந்த பாவ விளைவுகள் அது நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறது, அனுபவிக்க போறது, பீஜம் அப்படிங்கிற விதை வடிவில் இருப்பது, முளைத்து செடியாக இருப்பது, மரமாக இருப்பது, செடி இன்னும் வளர்ந்து மரமாக இருப்பது, அதுல காய் காய்த்து பழம் பழுத்து அதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் விதை வடிவுல நிறைய இருக்குது. இப்படி ஒவ்வொரு அடியும் நம்மளுக்கு எப்ப அந்த பாவ விளைவுகள் தாக்குன்னு தெரியாது. அப்ப இந்த ஜட உலகமானது இருமைகள் நிறைந்தது. ஆனா இங்க மூட மனிதன் இங்க பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் கடமையினை நிறைவேற்றுவதற்கு அதிக துன்புறுகின்றனர். எதற்காக? இந்த 3 ஜான் வயித்தை காப்பாத்துறதுக்காக. 3 ஜான் வயித்தை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ரொட்டீனா ஒரு 3 துணி இல்ல 2 துணி இருந்தா போதும். இல்ல ஒரு கோவணத்தை வச்சுட்டு கூட ஒரு சன்னியாசி, அவர் பிரம்மச்சாரி வாழ்ந்துருவார். முற்றும் துறந்தவர்கள் அவங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு பெண்கள் அதிகமான ஆசை உள்ளவர்கள் பெண்கள். அதனால ஆண்கள் அவங்களை கட்டிக்கிட்டாலே ஸ்திரீ அப்படின்னு விஸ்தாரமாகறாங்க. ஸ்திரீ அப்படின்னா விஸ்தாரம். ஒரு பெண்ணை ஸ்திரீன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உடனே 4 செவுரு வேணும். அந்த செவுத்துக்கு பாதுகாப்பா ஒரு கதவு வேணும். அப்புறம் அதுக்குள்ள சாமான்கள் வேணும். இப்படியே ஒரு மகன் பிறப்பான் இல்ல மகள் பிறப்பாள். அப்ப அவங்களுக்காக பாடுபடணும், செல்வம் சேர்த்தணும். இப்படி அதிகரித்து கொண்டே போகிறது, விஸ்தாரமாயிட்டே போகுது. சோ இது துன்பம் நிறைந்த வாழ்க்கை. நாகம் தீண்டும். அந்த நாகம் அப்படின்னா என்ன? எப்ப வேணா அந்த மரணம் எனும் நாகம் தீண்ட போகுது. அந்த நாகம் நம்ம கூடயே இருக்கு. நம்ம தலைக்குள்ள வச்சு படுத்துட்டு இருக்கோம். அது எப்ப தீண்டுன்னு தெரியாது. ஆனா மனிதன் தனக்கு நிலையான வாழ்வு என எண்ணி அவன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க விரும்புறான். அதுக்காக அவன் உழைத்து கொண்டே இருக்கிறான், பாடுபட்டு கொண்டே இருக்கிறான். ஆனா சந்தோஷம் எப்பவுமே கிடைக்காது. அதை உணர்ந்த பாடில்லை இன்ன வரைக்கும். அப்ப சிலர் மட்டுமே பக்தி தொண்டுல வர்றப்போ எது கர்மா, எது அகர்மா, எது விகர்மா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் தெரிஞ்சு பக்தி பண்றாங்க. நேத்து பிரபு ஒரு கொஸ்டின் கேட்டார் இல்லைங்களா?
ஏன் வந்து பக்தர்களுக்கு அது தெரியறது இல்ல? பகவான் வந்து கொடுக்கிற அடி பக்தர் அல்லாதவர்களுக்கு ஏன் புரியறது இல்ல? ஏன் மாயை கொடுக்குது? ஏன் பக்தர்களுக்கு பகவான் கொடுக்கிறார் அப்படின்னா, ஏன் பக்தர்கள் வந்து பக்தி தொண்டுல பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது பகவான் வந்து அதை புரிய வைக்கிறார். அறியாமை எனும் இருளை நீக்குகிறார். எது கர்மா, எது விகர்மா, எது அகர்மா, அதையெல்லாம் புரிய வைக்கிறார். அப்ப ஒருவன் வந்து தெரிந்தும் தவறு செய்ய மாட்டான். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் மனசாட்சி தூண்டிட்டே இருக்கும். ஐயோ இது தவறு, செய்யாத செய்யாத செய்யாத. அப்போ காலப்போக்குல அவன் மாறிடுவான். அப்போ தவறுகள் அவன் குறைஞ்சு கொண்டே வரும். ஆனா அறியாமையில இருக்கிறவங்க எப்பவுமே எப்படின்னா, யானை தன் மேல குளிச்சுட்டு வந்து தன் மேல மண்ணை போட்டுக்கிற மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்ல. ஸ்ரத்தை இல்லாம செய்கின்ற காரியங்கள். பகவான் மேல நம்பிக்கை இருந்தா மட்டுமே சட்டதிட்டங்களுக்கு ஒருவர் கட்டுப்பட முடியும். இல்லைன்னா அவங்களுடைய மனசாட்சி சொல்லும், இல்ல நீ சுதந்திரமா இருக்க. அவனே அவனுக்கு ஜட்ஜ் ஆயிடுவான். அவனே அவனுக்கு சட்டம் போட்டுக்குவான். யாரும் பார்க்கல, இந்த செயல் யாரையும் பாதிக்காததுனால நீ செய்யி, இதனால யாருக்கு ஒண்ணும் நட்டம் வராது அப்படின்னு சொல்லி அவன் மனசாட்சி சொல்லும். அப்ப திரும்ப திரும்ப அவன் செஞ்சுட்டே இருப்பான். ஆனா உள்ள பகவான் இருக்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. எல்லாருக்குள்ளேயும் எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் பகவான் பரமாத்மாவாக உபதிரஷ்டா ஹனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அதனால தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பான். ஆனா பக்தன் அதுல இருந்து விலகி இருப்பான். ஏன்னா அவனுக்கு எப்படி சத்துவகுணத்தில் யாகம் செய்வது, சத்துவகுணத்தில் தானம் செய்வது, சத்துவகுணத்தில் யாகம் தானம் தவம் எப்படி செய்வது அப்படின்னு எல்லாம் தெரியும். ஆனா மற்றவர்கள் ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் தான தர்மம் யாகம் வேள்வி அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா அதனோட பலன்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வேள்வி எப்படி செய்யணும், எதற்காக செய்ய வேண்டும், ஆனா பலன் தரும் செயல்களுக்காக செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க கர்ம வினைகளுக்கு உட்பட்டே ஆக வேண்டும். ஆனா பக்தர்களுக்கு அப்படி இல்லை, கர்ம வினைகள் எரிக்கப்பட்டு விடும். அடுத்து ஸ்லோகம் 29. ருத்ர உவாச்ச தவ வரத வராங்கால் ஆசிஷோ அஹா கிலாப்தே ஹி அபி முனிபிர் அசக்தேர் ஆதரேனார் ஹனியே யதீரசித தியம் மாவித்தய போகா அவவித்தம் ஜபதின கணேய தத்வத் பரானுக்கிரகேன. மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்புரைங்க ஜெயத்ர ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதைக்கு ஜெய். சிவபெருமான் கூறினார், எனது அன்பிற்குரிய பகவானே, எனது மனமும் உணர்வும் எப்போதும் உமது திருவடி தாமரைகளின் மீதே நிலை பெற்றிருக்கின்றன. அவைகளே அனைத்து வரங்களின் ஆதாரமாகவும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவனவாகவும் விளங்குகின்றன. மேலும் அவை வீடு பேர் அடைந்த சிறந்த முனிவர்களாலும் வணங்கப்படுகின்றன. ஏனெனில் அவையே வணங்குவதற்குரியவனவாக விளங்குகின்றன. எனது மனம் உனது தாமரை திருவடிகளின் மீது நிலை பெற்றதினால் எனது செயல்கள் தூய்மையற்றன என்று என்னை நிந்திப்பவர்களை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. நான் அக்குற்றச்சாட்டுகளை கவனத்தில் கொள்ளாது, நீர் எவ்வாறு அனைத்து உயிர்களுக்கும் உமது கருணையினை அருள்கின்றீரோ அதுபோல் அவர்கள் மீது கொண்ட கருணையினால் நானும் அவர்களை மன்னித்தருகின்றேன். பொருளுரை. சக்கன் செய்த யாகத்திலே சிவபெருமான் ஆத்திரத்தினால் இழுத்ததற்காக இங்கு வருத்தப்படுகிறார். தங்கள் பல வழிகளில் அவரை அவமதித்தார். தவறின் விளைவாகவே சிவபெருமான் ஆத்திரமுற்று முழு வேள்வியினையும் அளித்தார். பிறகு அவர் அமைதி அடைந்த பொழுது மீண்டும் வேள்வி தொடங்க பெற்றது. அதனால் அவர் தனது செயலுக்காக வருந்தினார். இப்பொழுது அவர் தனது மனமானது பகவான் விஷ்ணுவின் திருவடி தாமரைகளின் மீது நிலை பெற்றிருப்பதினால் தனது வாழ்க்கை முறை பற்றி விமர்சிப்பவர்களால் தான் துன்புறவில்லை என்கிறார். சிவபெருமானின் கூற்றிலிருந்து உலக வாழ்வில் ஒருவன் இருக்கும் வரை அவன் இயற்கை குணங்களினால் பாதிக்கப்படுவான் என்றும் புரிந்து கொள்ளலாம். கிருஷ்ண உணர்வை ஒருவன் பெற்றுவிட்டால் அவன் உலகின் செயல்களினால் பாதிக்கப்படுவதில்லை. ஆகையினால் ஒருவன் எப்போதும் கிருஷ்ண உணர்வின் மீது தன் மனதை வைத்து பகவானின் உன்னதமான அன்பு பணியில் முழு நேரமும் ஈடுபட வேண்டும். அவ்வாறு இருக்கும் பக்தனுக்கு அவன் ஜட இயற்கையின் முக்குணவசத்தால் முறை மயங்கி பாதிக்கப்படுவதில்லை என்னும் உறுதி அளிக்கப்படுகிறது. இவ்வுண்மை பகவத்கீதையிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பகவானின் உன்னத தொண்டில் உறுதியாக நிற்பவன் அனைத்து ஜட தன்மைகளையும் கடந்து பிரம்ம உணர்வு நிலையினை எய்துகின்றான். அதன் பின்
அவன் உலகில் பொருள்களின் மீதுள்ள ஆசையினால் பீடிக்கப்படுவதில்லை. ஒருவன் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருப்பதோடு பகவானுடன் தனக்கு இருக்கும் உன்னதமான உறவினை மறவாதிருக்கவும் வேண்டும் என்றுதான் பாகவதமும் கூறுகிறது. இம்முறையானது ஒவ்வொருவராலும் பின்பற்றப்பட வேண்டும். சிவபெருமானின் கூற்றிலிருந்து அவர் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருப்பதினால் உலகில் பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெற்றவராக விளங்குகிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஜட குணங்களின் மாசுக்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே மருந்து கிருஷ்ண உணர்வில் தொடர்ந்து உறுதியாக இருத்தல் வேண்டும் என்பதே ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப திரும்ப திரும்ப நம்மளுக்கு வலியுறுத்தப்படுவது என்ன? நாம் தொடர்ந்து அகைதுகி அப்பிரதிகதா, தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பதே ஜடகுணங்கள் மாசுக்களிலிருந்து விடுதலை பெற முடியும். ஏன்னா இங்க சிவபெருமான் சொல்றாரு, நான் எப்பொழுதும் உங்கள் தாமரை திருவடிகளில் என் மனதை பதித்ததன் காரணத்தினால் என்னை அவமதித்தால் கூட அவர்களை மன்னிக்கும் குணத்தை நான் பெற்றிருக்கிறேன். அப்ப மன்னிப்புங்கிறது நான் செய்வது இல்லை, நமக்குள் இருக்கின்ற அந்த உன்னதமான குணம். யார் ஒருவர் பகவானை சரணடைந்திருக்கிறார்களோ அவங்களுக்குத்தான் அந்த மேன்மையான குணங்கள் இருக்கும். அப்ப நானா தோற்றுவிக்க முடியாது அந்த குணத்தை. அப்போ பகவான் அந்த ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகேஷர் நமது புலன்களை அடக்கக்கூடிய அந்த பகவானே நாம் சரணடையும் போது அவர் நமது புலனான முக்கியமான புலன் எது? மனம். நேத்து பார்த்தோம் நாக்கு அப்படின்னு. நாக்கும் முக்கியமான புலன். ஏன்னா அதுதான் தவறு செய்வதற்கு நிறைய தூண்டுதலை தர்றது. வாச்சோ மனசக்ரோதோ வேகம் ஜிக்வா வேகம். அந்த ஜிக்வா வேகம், நாக்குடைய வேகம் ஜிக்வா வேகம், வாச்சோ வேகம், மனசக்ரோதோ வேகம், ஜிக்வா வேகம், உதரோபஸ்த வேகம், ஏகான் வேதான்யோ விஷகேத தீர அப்படின்னு. சோ அந்த நாக்கை அடக்கிறது, மனசை அடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்ப மனமானது எப்பொழுது பகவானின் தாமரை பாதங்களில் பதிகின்றதோ அப்ப அந்த மன்னிக்கும் பெருந்தன்மை. சிவபெருமான் தக்ஷனை மன்னித்து அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து ஆட்டின் தலையை பொறுத்துறாரு. அப்ப இங்க தக்ஷனோட யாகத்தை கலைத்ததுக்கு கூட இப்ப வருந்துறாரு. நான் தக்ஷனோட யாகத்தை நான் கலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இது போன்ற நேரத்துல அவர் ஆத்திரம் உறாமல் தான் இருந்தார். ஏன்னா எவ்வளவோ வார்த்தைகள், அவமதிப்பான வார்த்தைகள், அவருக்கு சாபம், இதெல்லாம் தக்ஷன் கொடுக்குறான். ஏன்னா இவர் மேன்மை பொருந்தியவர், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் சிவ தத்துவம், விஷ்ணு தத்துவம் கிடையாது, ஜீவ தத்துவம் கிடையாது. ஆனா அவர் சிவ தத்துவம். சோ பகவான் விஷ்ணுவே இந்த ஜடப்படைப்பை நிர்வகிப்பதற்காக சிவனாகவும் வருகிறார். நாம் எல்லாருமே பகவானோட பார்ட் அண்ட் பார்சல் தான். யாரையும் நிந்திக்க கூடாது. மனத்தால் ஒருவரை துன்புறுத்துவது மானசீக கொலை. சாதாரண கொலைக்கு கூட நாம குற்றம் அனுபவித்து அதை போக்கிக்கலாம். ஆனா மானசீக கொலைக்கு யாருக்கு தெரியாது. ஒருத்தரை நாம காயப்படுத்தும் போது அதற்குரிய தண்டனை மிகவும் அதிகமாக இருக்கும். அது நம்ம இறந்த அப்புறம் தான் நாம அனுபவிக்க முடியும். சோ தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு அப்படின்னு. அப்ப மனசினால, உடலால, எல்லா விதத்திலையும் அவர் அவமானப்படுத்துறான் தக்ஷன். ஆனா கிருஷ்ண உணர்வு இருக்கிறவங்க இது மாதிரி செய்யவே மாட்டாங்க. அவங்களுக்கு மகத் குணா, உயர்ந்த குணங்கள் தானாக சேருகிறது. இதை நாம அடிக்கடி பார்த்திருக்கோம். யார் ஒருவர் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு போய் பேசக்கூடாது, நீ அதை சாப்பிடக்கூடாது. அப்ப கிருஷ்ண உணர்வு நம்மை தூய்மைப்படுத்துகிறது. நம் உள்ளம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க உதவுகின்றது. அடுத்தவங்க மேல கோபப்படுறது, இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் சிவபெருமான். சோ கிருஷ்ண பக்தனும் அப்படித்தான். இருமைகளுக்கு அப்பாற்பட்டு அவன் இன்பம் துன்பம் அதுலெல்லாம் பாதிக்கப்படுறது கிடையாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, மனசால கொல்றதுன்னா அது எப்படி மாதாஜி? பிறரை நாம காயப்படுத்துறோம் இல்லைங்களா, திட்டுறது. அவன் நான் வருந்தணும், அவமானப்படணும், பல பேர் முன்னாண்ட நாம திட்டுறது, அப்புறம் வேண்டாத சொற்களை பேசுறது, அவங்க அழுகட்டுன்னே நாம பண்ணுவோம். சில சமயம் நாம தெரியாம முதல்ல எல்லாம் பண்ணிருப்போம். இப்பெல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு வராது. நம்ம மனம் இடம் கொடுக்காததுக்கெல்லாம். ஏன்னா பக்திக்கு வந்துட்டா
நான் அத எது தவறு, எது தவறில்லை, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. சில சமயங்கள் பொய்யே கூட பேசலாம். ஆனா அது நன்மை பயக்கும்போது பொய் கூட வாய்மை. ஆ திருவள்ளுவர் சொல்ற மாதிரி. வாய்மை கூட பொய்மையாகும் சில இடத்துல, பொய்மை கூட வாய்மையாகும் சில இடத்துல. நான் உண்மை ம், பேசுறேன்னு சொல்லிட்டு போயி, நீ சின்னதுல வந்து பெட்ல எல்லாம் மலம் கழிப்பில்ல. எனக்கு ம், 10 வயசு வரைக்கும் அத பண்ணிட்டு இருந்தீல்ல அப்படின்னு ஒரு ஒரு பெரிய கூட்டத்துல அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு கௌரவிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பட்டம் குடுக்குறாங்க. டாக்டர் பட்டம். பொறாமையிலலாம் நான் என்ன சொல்றேன் எல்லாரும் முன்னாடி, "நீ அப்படியெல்லாம் போயிட்டு இருந்தீல்ல, ஒரே காமெடியா இருக்கும்" அப்படின்னு உண்மை சொல்றீங்க. ஆனா உண்மைதான். சின்னதுல அப்படி இருந்திருக்கலாம். அது அந்த இடத்துல சொல்லும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவமானமா இருக்கும். சரி, கரெக்ட். நான் ஒரு பொறாமையில அப்படி பேசிட்டேன். அப்படிங்கும்போது ம், இந்த மாதிரி சில உண்மைகள் கூட அதெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட வேண்டும். உண்மை பேசுறேன்னு சொல்லிட்டு கூட்டத்துல போய் அவங்கள அவமதிக்க கூடாது அந்த மாதிரி. நீ ம், ஒரு கொலை செஞ்சிருக்கீல, ஜெயில்ல இருந்து வந்து திருந்தி வந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு கூட்டத்துல பாக்குறோம். கல்யாண கூட்டத்துல. "டேய்! நீ அன்னைக்கு கொலை பண்ணிட்டு போனியே வந்துட்டியாடா?" அப்படின்னு கேஷுவலா பேசுறோம். அது எவ்வளவு அவமதிப்பு. அது மாதிரி சில உண்மைகள் வந்து பகிரங்கமா, பட்டவர்த்தமா பேசக்கூடாது. ம், அதுபோல ஒரு பொய் பொய் சொல்றோம். ஆ ஒரு ஒரு மாடு வருது. அத தொரத்திட்டு ஒரு கொலைக்காரன் வர்றான். மாட்ட வெட்டி விக்கிறவன். அந்த மாடு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு. "இங்க வாப்பா, இங்க வா, வா, வா." அவன் மாடு வந்துதான்னு கேட்கிறா. "வாப்பா உள்ளதான் இருக்கு. போய் எடுத்து கூட்டிட்டு போ" அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கொலை குற்றத்துல பங்கு இருக்கு. சோ இந்த மாதிரி ஆ இடம், காலம், பொருள், ஏவல் அறிந்து அந்த உண்மையோ, பொய்யோ ம். சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது நம்மளுக்கே தெரியும். அது காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எப்படி எந்த ஆமா. இடத்துல எது பேசணும் அப்படின்றது. அடுத்தது. புரிஞ்சிருச்சு மாதாஜி. ஹரே ஆ கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா தேஜி. அப்ப இந்த முக்குணங்களோட பாதிப்புல தான் நாம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த முக்குணங்கள் பாதிக்காம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும். தொடர்ந்து கிருஷ்ணருடைய நாமத்தை கூறிக்கொண்டு, கிருஷ்ணருடைய புகழ், நாமம், ரூபம், குணம், லீலைகள் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, அங்கெல்லாம் நாம சங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அசத் சங்கம் எடுத்தோம் அப்படின்னா, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. ஆஹ் ரொம்ப தூரத்துல அப்புறம் நாம போயிருவோம். ஏன்னா சீக்கிரம் கீழ வந்துரலாம். மேல ஏறுறது ரொம்ப கஷ்டம். நீங்க கீழ விழுகிறது ரொம்ப ஈஸி. ஆனா அதுலருந்து மறுபடியும் மேல மேல ஏறி போயி, இப்ப எப்படின்னா சிலர் பக்தி பண்றேன்னு சொல்லிட்டு நல்லதும் பண்ணுவாங்க. காலையில எந்திரிச்சு நாமம் சொல்லுவாங்க. அப்புறம் அப்பாடா இவ்ளோ நேரம் நான் இதுலயே இருந்துட்டேன். இனி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னா, சேர்த்து வச்ச சேமிப்பெல்லாம் டொய்ன்னு கீழ போயிடும். அதனால எப்பொழுதும் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். 24 மணி நேரமும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இது கடினமா இருக்கும். ஏன்னா நாமெல்லாம் வந்து ஜட நோயினால பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு மருந்து என்னன்னா கிருஷ்ண உணர்வு. ஆனா சிலருக்கு வந்து அத தொடர்ந்து எடுக்கறக்கு பிடிக்காது ஆரம்பத்துல. நான் நெறைய நேரம் இது செலவு பண்ணிட்டேன். எனக்காக கொஞ்ச நேரம். எனக்கு, நான், எனது அப்படிங்கிற அகங்காரம், மமாகாரத்துல அகம் மமேதி அப்படிங்கிற குணத்துல போயிட்டோம் அப்படின்னா, எனது புலன்களை கொஞ்சம் திருப்தி பண்ணலாம். அப்ப ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். மாயா கிட்ட கொஞ்ச நேரம், பகவான்ட்ட கொஞ்ச நேரம். அப்ப எது வலிமையானது? பகவானே சொல்றாரு. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் திறந்திதே. மாய வந்து ரொம்ப வலிமையானது. ஆனால் என்னை முழுமையாக சரணடைந்தவர்களால் மட்டுமே அதை எளிதில் வெல்ல முடியும் அப்படின்னு. அப்ப அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பண்ணினா அந்த பக்தி வந்து எப்படி போட் கட்டிட்டு நம்ம இப்ப ஒரு கல்யாண கோஷ்டி வந்து 7 மணிக்கு போறாங்க. இருள் ஆயிருச்சு. நல்ல இருள். அந்த படகோட்டி வந்து எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு போட்ட துடுப்பு போட ஆரம்பிச்சுட்டான். போடுறான் அது போயிட்டே இருக்குது. என்னடா இவ்வளவு தூரம் எல்லாம் தூங்கிட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா எங்க ஏறினாங்களோ அங்கேயே இருக்காங்க. ஏன் அப்படின்னா கயிற கழட்டல. படகோட்டி ஏதோ தூக்கத்துல மறந்துட்டான். அவன் ஏதோ பசியோ தூக்கமோ என்னவோ அவன் வீட்டு கவலையோ தெரியல, மறந்துட்டான். காலையில பார்த்தா அங்கேயே இருக்கு. சோ இப்படிதான் நாம எவ்வளவுதான் துடுப்பு போட்டாலும் அது நகராம இருக்கிற இடத்துலயே இருக்கும். பக்தி பண்றப்போ முழுமையாக செய்ய வேண்டும். அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி மாறி மாறி போயிட்டே இருந்ததுன்னா நாம ஒரு அடி கூட நகர முடியாது.
சோ பக்தியில இருக்கேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது, நான் வீட்டுல வந்து என்ன வேணா பண்றேன் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா தொடர்ந்து பக்தி பண்ண வேண்டும். இப்ப நாமே கிளாஸ் வந்து ஒரு கொஞ்ச நேரம் அதிகமா போனாலே பல பேர் காணாம போயிடுறோம். அப்படி எப்படி 24 மணி நேரம் பண்றது? ஏன்னா இந்த வாய்ப்புகள் மிகவும் அரிதானது. ஏன்னா சங்கத்தில், பக்தர் சங்கத்தில் மட்டுமே பக்தியை வளர்த்த முடியும். தனியாக பண்ண முடியாது. நாமெல்லாம் கோஷ்டி ஆனந்தி, பஜனானந்தி கிடையாது. தனித்திருந்து பண்ணுவதற்கு நம்மளுக்கு ஒண்ணும் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. நாமெல்லாம் முக்குணங்களுக்கு உட்பட்டவர்கள். இதுல இருந்து வெளியில போனா அவ்வளவுதான். ஏன்னா இந்த இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, மாயையோட பிடியை விட்டு விலகி நம்ம பகவானோடைய பிடியில உட்கார்ந்துருக்கோம். அதனால நம்ம சேஃபா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாம எல்லாருமே இப்போ மிகவும் ஆனந்தமா எப்படி டைம் போறதுன்னே தெரியாது. இந்த இந்த மாதிரியே 1 மணி நேரம் உட்காரலாம்னே இருக்கும் மாதாஜி எனக்கு. ஆமா மாதாஜி, கேட்டுட்டே இருக்கலாம். வெளி ஆஹ் தொ- தொடர்ந்து நாம மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம். ஏன்னா பக்தர்களுக்கு இது ஒரு போதை. எப்படி குடிகாரர்களுக்கு குடி போதை இருக்குமோ அது மாதிரி பக்தர்களுக்கு இது ஒரு போதை. பகவானுடைய நாமத்தை கேட்டுட்டே இருக்கலாம். நாம பார்த்தோம் இல்லைங்களா, கோவர்த்தன மலை. கோவர்த்தன மலை லீலையில 7 நாட்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, கோபர்கள் எல்லாம் பகவானை கண்ணை சிமிட்டாம பார்த்துட்டே இருக்காங்க. அது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆசை, பகவானை பார்த்துட்டே இருக்கணும். அதை நிறைவேற்றுவதற்காக பகவான் வாய்ப்பளிக்கிறார். அப்ப யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பகவான் வந்து இந்த மாதிரி வகுப்புகளை ஏற்பாடு பண்ணிட்டே இருப்பார். அவங்க வந்து தொடர்ந்து பகவானை பத்தி கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் ஆனந்தமாக. ஏன்னா இது ஆனந்தமயோ அபியாஷாத். வேற எதுவுமே நம்மளுக்கு ஆனந்தம் அளிக்க கூடியதல்ல. உடலுக்கான செயல்கள் அனைத்தும் நம்மளுக்கு துன்பம் தரக்கூடியவை. இன்னைக்கு நீங்க போட்ட முதலீடு நாளைக்கு வந்து அது நஷ்டமா தான் போகும். ஏன்னா உடலை ஓரளவுக்கு தான் கவனிக்க முடியும். என்னதான் நாம ஏசி போட்டாலும் சரி, அந்த என்னதான் நாம வசதிகள் பண்ணினாலும் அந்த உடல் வந்து ஒவ்வொரு நாடி நரம்புகள் தளர்ந்து கொண்டுதான் போகும். எல்லாருக்குமே இது இயற்கையோட சட்டம். நீங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் அந்த உடம்பு வந்து இன்னும் கேட்டுட்டே இருக்கும். பல கோடி சேர்த்து இன்னும் பல அதிபதியாகு, பல மில் ஓனர் ஆகு அப்படின்னு சொல்லி. ஆனா அதனால விளைய போறது நம்மளுக்கு பெரும் பாவங்கள் தான் கூடிட்டே இருக்கும். ஆனா இங்க வந்து நம்மளுக்கு பாவங்கள் குறைந்து நன்மைகள் கூடிட்டு இருக்கு. ஆனா இது சூட்சுமமானது, அதுவோ பகிரங்கமானது. நம்மளுக்கு நல்லா தெரியும் அங்க வளர்ச்சிங்கிறது கண்ணுல. ஏன்னா இது ஊனக்கண். ஊனக்கண்ணால பார்க்கும்போது அந்த மாயை என்ன பண்ணுது, பொய்யெல்லாம் மெய்யா காமிக்குது, மெய்யெல்லாம் பொய்யா காமிக்குது. அப்ப பெரிய பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய கம்பெனி எல்லாம் இருந்தா நான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பெரிய ஆளுக யாரு அப்படின்னா பக்தியில இருக்கிறவங்க தான். நாம தான். நாம கோடான கோடி செல்வம் கொடுத்தாலும் ஈடிணை ஆகாத உயர்ந்த பக்தி தொண்டை பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த கோவர்த்தன லீலையில கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாமே சகாக்கள், பகவானுடைய சகாக்கள், தூய பக்தர்கள். ஆனா இந்திரன் வந்து அகம்பாவத்துல நினைக்கிறான், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் படைப்பாளி அப்படின்னு நினைக்கிற உடனேயே பகவான் தலையை தட்டி கொஞ்சம் அடக்க பார்த்தாரு. அதனாலதான் அந்த லீலை. அப்ப இந்திரன் நான் தான் அதிபதி, நான் மழை கொடுக்கலின்னா அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு பாருங்க. அந்த மேகங்கள், பல மேகங்கள் இருக்கு. குளிர்காலத்துல ஒரு மேகம் குளிர்ச்சி தர்றதுக்கு, வெயில் காலத்துல ஒரு மேகம், அது மாதிரி பிரளய காலத்துல வர்ற மேகம் தான் சம்பர்த்தன மேகம். அது போல காற்று அவாகா, அந்த அந்த அவாகா, இன்னொரு காற்று. அந்த 2 காற்றும் பிரளய காலத்துல வர்ற காற்று. 5 விதமான காற்று நாம படிக்கிறோம். அதெல்லாம் இல்லாம பிரளய காலத்துல அழிக்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய காற்று, அழிக்கக்கூடிய நேரத்துல வர்ற மேகங்கள் அதெல்லாம். சோ பிரளயம் வர்ற காற்றையும் மேகங்களையும் மழையும் உற்பத்தி பண்ணி இந்திரன் அந்த அந்த சாதாரண விஷயம் தன்னை வழிபடலைங்கிறதுக்காக எவ்வளவு ஒரு அகங்காரம். ஏன்னா இவர் யாரு, முக்குணத்திற்கு உட்பட்டவர் தான், பகவானுடைய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான், பகவானுடைய சக்தியை விநியோகிப்பவர் தான். ஆனா இவரே பகவான் நினைச்சுக்கிறார். அப்போ பகவான் என்ன பண்றாரு, அந்த கோவர்த்தன மலையை ஒரு கோடு மாதிரி போட்டு அதை தூக்கி அப்படியே கொடையா பிடிச்சு அவங்களெல்லாம் காப்பாத்துறாரு.
சோ அந்த கோவர்த்தனம் வந்து பகவானுடைய அன்பினால் உருவானது. அந்த அன்பு பெருக்குனால அவர் வந்து இதயத்தில் இருந்த அந்த ஒளி வெள்ளத்தினால் உருவானது. அந்த மலையோட அழக பார்த்துட்டு, அந்த அமைதிய பார்த்துக்கிட்டு, அங்க அ முனிவர் அவர் வந்து தவம் பண்ணணுங்கிறார். தவம் பண்ண நினைக்கிறாரு. அது அவர் முனிவர் பேர் என்னன்னா, ஆ அவர்தான் வந்து சரி நீங்க வந்து தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அது இல்ல, இல்ல நான் உன்னை வந்து அங்க கொண்டு போய் வேற இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன். அங்கதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாரு. அப்போ அந்த புலத்தியர் கோவர்த்தனம் சொல்றாரு. மாதாஜி புலத்தியர் சொன்னாரு இல்லையா? புலத்தியர். எஸ் மாதாஜி. புலத்திய முனிவர். அப்ப புலத்திய முனிவர் அந்த மலைய தூக்கிட்டு போறாரு. ஆனா அவர் கண்டிஷன் வைக்கிறாங்க கோவர்த்தன். நீங்க எப்ப வந்து என்னை கீழ வைக்கிறீங்களோ, அப்ப நான் அந்த இடத்துல இருந்துப்பேன். அங்கிருந்து வரமாட்டேன் அப்படின்னு. ஓகே, ஓகே அவ்வளவுதானே சரி வா அப்படின்னு. ஆனா அவருக்கு இயற்கை உபாதை நடுவுல வந்துருது. அதுக்காக அந்த மலைய கீழ வைக்கிறார். வச்சுக்கிட்டு திரும்பி வந்து எடுக்கிறாரு. எடுக்கவே முடியல. அப்ப கோவர்த்தனம் சொல்றாரு, நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே கண்டிஷன் போட்டேன்ல. ஏன்னா இங்க பகவான் வந்து இங்க லீலை பண்ண போறாரு அப்படின்னு. அப்ப அவர் சாபம் கொடுக்கிறார். நீ நான் போயிட்டு வந்து உன்னை எடுக்கிறதுக்குள்ள நீ ஏன் அதுக்குள்ள உட்கார்ந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீ வந்து கடுகளவு குறைந்து கொண்டே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்படி கடுகளவு குறைஞ்சதுனாலதான். ஏன்னா பகவான் உற்பத்தி பண்ணும்போது இது பல மில்லியன் மைல்கள் உயர்ந்து கொண்டே போச்சு, அகலமாயிட்டே போச்சு, நீளமாயிட்டே போச்சு. அப்பதான் கோபியர்கள்லாம் சொன்னாங்க, கிருஷ்ணா இந்த அளவு நீ பெருசு பண்ணினீன்னா எப்படி நாமெல்லாம் போய் லீலை பண்றது அப்படின்னு. அதனாலதான் அந்த அவங்க லீலை பண்றதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு சாபமாக இருந்தாலும் இன்னொரு புறத்துல அது வரமாகவும். ஏன்னா பகவான் ஒரு விஷயத்துல பல காரண காரிய வச்சிருப்பாரு. நம்மளுக்கெல்லாம் ஒரு கல்லு போட்டா ஒரு மாங்காய் தான் விழும். ஆனா பகவான் வந்து அத பல விஷயங்களை கோர்த்திருப்பார். இது மாதிரி அவரோட லீலைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நாம ஒரு கோணத்துல தான் பார்ப்போம். ஆனா அங்க பல கோணங்கள் இருக்கும். இப்படி பகவான் வந்து எல்லாருடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டவர். அச்சிந்தியர். அடுத்தது ஸ்லோகம் 30. பிருகுர் உவாச்ச என்மாயையா கஹனயா பஹ்ருதாத்மபோத பிரக்மாதயஸ்தனோ பிருதஸ்தமசி ஸ்வபந்தः நாத்மன் ஸ்ரிதம் தம விதந்தி அதுனாபி தத்வம் ஷோயம் பிரசீதது பவான் பிரணதாத்ம பந்துகு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிற மாதாஜி. படை. மொழிபெயர். ஸ்ரீ பிருகு கூறினார், எனது அன்பான பகவானே, மிக உயர்ந்த பிரம்மதேவன் தொடங்கி சாதாரண சிற்றெருவு வரை கடக்க முடியாத மாயா சக்தியின் பாதிப்பின் கீழ் இருப்பதினால் அவர்கள் தமது உண்மையான நிலையினை அறியாதிருக்கின்றனர். எல்லோரும் உடலியற் கருத்தொன்றினையே நம்புகின்றனர். ஆகையினால் அவர்கள் மாயையின் இருளில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உண்மையில் ஒவ்வொரு உயிரிடத்தும் எவ்வாறு நீர் பரமாத்மாவாக விளங்குகின்றீர் என்பதனையோ அல்லது உமது உண்மை நிலையினையோ அறிய முடியாது இருக்கின்றனர். ஆனால் நீர் ஒருவரே சரணடைந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் நண்பராகவும் பாதுகாவலராகவும் இருக்கின்றீர். ஆகையினால் எங்கள் மீது அன்பு கூர்ந்து நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து அருள்வீராக. பொருளுரை. பிருகு முனிவர் தக்கனின் வேள்வி சாலையில் தானும் பிரம்மதேவன் சிவபெருமான் உள்ளிட்ட அனைவரும் நடந்து கொண்ட ஒழுங்கற்ற செயல்களை உணர்ந்து கொண்டார். பௌதீக உலகிலுள்ள அனைத்து உயிர்களின் தலைவராக விளங்கும் பிரம்மதேவனை குறிப்பிடுவதன் மூலம் பிரம்மதேவன் சிவபெருமான் உள்ளிட்ட அனைவரும் பகவான் விஷ்ணுவை தவிர தாம் உட்கொண்ட உடலியற் கருத்தினால் உலகியல் சக்தியின் கீழ் உள்ளனர் என்று பிருகு முனிவர் குறிப்பிட விரும்புகிறார். இதுதான் பிருகு முனிவரின் கூற்றாகும். உடலையே ஆத்மாவாக ஒருவன் கருதும் வரை அவன் முழுமுதற் கடவுளை அறிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். பிரம்மதேவனை காட்டிலும் தான் சிறந்தவரல்ல என்பதை நன்கு உணர்ந்த பிறகு முனிவர் தன்னையும் அக்குற்ற பட்டியலில் இணைத்துக் கொண்டார். அறியாதவர்களும் கட்டுண்ட ஆத்மாக்களும் உலக இயற்கையின் கீழ் சார்ந்து வாழ்வதை ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. இதிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்குரிய ஒரே வழி பகவான் விஷ்ணுவை சரணடைந்து தாம் செய்த பாவங்களுக்கும் அவரது மன்னிப்பை வேண்டி பிரார்த்திப்பதே ஆகும். ஒருவன் தனது மீட்சிக்காக அளவற்ற கருணை உடையவரான பகவான் விஷ்ணுவை சரண் புக வேண்டுமே அல்லாது ஒரு சிறிதும் தனது சொந்த
வலிமையினை சார்ந்திருக்க கூடாது. இதுதான் கிருஷ்ண உணர்வு மிக்க ஒருவனின் உண்மையான நிலையாகும். பகவான் அனைவருக்கும் நண்பராக விளங்குகிறார் என்பது உண்மைதான் என்றாலும் தன்னை சரணடைந்த ஆத்மாவிடமே அதிக நட்பு கொள்கிறார். ஆகையினால் கட்டுண்ட ஆத்மா எளிதில் கடைபிடிக்க வேண்டிய முறை பகவானை சரண் அடைதலே ஆகும். அவ்வாறு இருந்தால் பகவான் அவனை உலக பந்தங்களின் பிடியில் சிக்காமல் பாதுகாத்து அருள்வார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் வந்து அனைவருக்கும் நண்பராக விளங்குகிறார் என்றாலும் தன்னை சரணடைந்த ஆத்மாக்களிடம் அதிக நட்பு கொள்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன சொல்றார் பகவத்கீதை கடைசியில? சர்வதர்மான் பரித்தட்ச மாம் ஏகம் சரணம் ரஜ. என்னை சரணடைகள், என்னை மட்டும். ஏகம், ஏகம் அப்படின்னா என்னை மட்டும் சரணடைங்கள் அப்படின்னு சொல்றார். வேற தேவர்களையோ இல்ல பிரம்மனையோ சிவனையோ சரணடைங்கன்னு சொல்லவே இல்லை. என்னை மட்டும் சரணடையுங்கள். ஏன் அப்படி சொல்றார்? ஏன்னா அவர்தான் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருக்கின்றார். அவர்தான் முழு முதற் கடவுள். எல்லாரும் அவரையே சார்ந்திருக்கிறார்கள். சிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவே சார்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் அப்படி சொல்றார். அப்போ எல்லாருக்கும் நண்பரா சமமா இருக்கிறார். சமூகம் சர்வ பூதேஷு நமே துவேசியோ அஸ்தின பிரியா ஏ பஜந்தி துமாம் பக்தியா. 2வது லைனை நம்ம முக்கியமா கவனிக்கணும். எல்லாருக்கும் சமமா இருக்கார். பஜந்தி அப்படின்னா எனக்கு பக்தி என்னிடம் பக்தி பண்ணுபவர்களிடம். ஏ பஜந்தி துமாம் பக்தியா மை டி தேஷு சாப்பியகம் அப்படிங்கிறார். ஆனா அவங்களுக்கு நான் தனியா கருணை, என்னுடைய எல்லையற்ற கருணையை கொடுக்கின்றேன். ஏன்னா அவர் ஸ்வராட், அவர் வந்து சுதந்திரமானவர். அபிக்ஞ, அதை அனைத்தையும் அறிந்தவர். அதனால அவர் யாரு கேள்வியே கேட்க முடியாது. அவர் சுதந்திரமானவர். எனக்கு விதிப்பலன் இப்படித்தான் இருக்கணும், அது எப்படி எனக்கு மட்டும் விதிப்பலன், இயற்கையோட சட்டம் எனக்கு மட்டும் பாயுது, அவன் மட்டும் அந்த விதியிலிருந்து விலகி இருக்கான், அவனும் தான் கொலை செஞ்சான் நானும் தான் கொலை செஞ்சேன், ஆனா அவன் மட்டும் இப்ப நல்லா இருக்கான். இந்த மாதிரி சிலர் கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த கேள்வி கேட்கறதுக்கு இங்க வந்து கேள்வி கேட்கலாம் ஒரு நீதிபதி பார்த்து. நானும் கொலை செஞ்சேன் அவனும் கொலை செஞ்சான், அவனுக்கு மட்டும் ஆயுள் தண்டனை, எனக்கு வந்து விடுதலை, அப்ப ஏன் அவனுக்கு இப்படி பண்ணினீங்க எனக்கு இப்படி பண்ணினீங்கன்னு யாருமே கேட்க முடியாது. அந்த மாதிரி பகவான்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவருடைய பெரும் கருணையை வேண்டி ஒரு பக்தன் அவன் மன்னிப்பு கேட்டு எப்ப அழுது பகவானுக்கு திருந்தி பக்தி பண்றானோ, மாம்ஹி பார்த்த வியபாசத்திய ஏ அபிஷு பாவயோனையே. இப்ப பெண்களாக இருந்தாலும் சூத்திரர்களாக இருந்தாலும் வைஷ்யர்களாக இருந்தாலும் பிராமணராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி பகவானுக்கு பக்தி பண்ணலாம். அபிச்சே துராச்சாரே பஜதே மாம் அனன்யபாக் சாதுரியேவச்ச மந்தவ்ய. அப்போ தூய பக்தர்கள் சில சமயம் இந்த முக்குணங்களால் அடி சேர்க்க கூடும். யானைக்கும் அடி சேர்க்கும். அவங்களுக்குள்ள சில அந்த மாயங்கிற பிசாசு ஏதாவது ஒரு வேலை பண்ணி அவங்கள தவறு செய்ய தூண்டிருக்கும். அப்போ அவங்க வந்து தவறு செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் குற்றவாளிகளாக எப்பொழுதும் கருதப்படக்கூடாது. ஏன்னா அவர்களை திருத்தி பகவானே ஆட்கொள்கிறார். பக்தர்களை வந்து பகவானே வந்து அவங்களுக்கு நல்லா ஒரு அடி அடிச்சு திருப்பி கொண்டு வந்துருவார் பக்திக்குள்ள. யாருக்கு பகவான் கைய பிடிச்சிட்டாங்களோ அவங்க என்னைக்குமே பகவான் வந்து விடுறது கிடையாது. திருப்பி கூப்பிட்டுக்குவாரு. அவர் கைய உதறிட்டு போனா கூட அவர் திருப்பி ஒரு அடி அடிச்சு திருப்பி கூப்பிட்டு வந்துருவார். ஏன்னா நாமெல்லாம் பகவானோட செல்ல பிள்ளைகள். ஆனா பகவான்கிட்ட நெருங்காதவங்க, மாயையோட பிடியில் இருக்கிறவங்களுக்கு அது உணரவும் முடியாது. தப்பு செஞ்சாலும் அவங்க திரும்பி வரவும் முடியாது. அந்த மாயையோட பார்டர்லயே தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாயையோட பார்டர் விட்டு வெளியில வந்து யார் பகவானுக்கு பிடிச்சிட்டாங்களோ அவங்க பகவான் என்னைக்குமே கைவிடுறது கிடையாது. பிரதிஜானே நமே பக்த பிரணஷ்யதி கௌந்தேய பிரதிஜானஹி நமே பக்த பிரணஷ்யதி. அவரு அர்ஜுனன்ட்ட சொல்றார், சொல்லு என்னுடைய பக்தர்கள் என்றும் அழிவதில்லை. நேகாபிக்கிரமணாஸ்துஸ்தி பிரத்யவாயோ ந வித்தியதே ஸ்வல்பம் அபேசு தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத். கொஞ்சம் பக்தி தொண்டு பண்ணினாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பகவான் கொடுக்கிறார். இப்ப நான் ஒரு டீச்சர் வந்து என்னை ரொம்ப மதிப்பாங்க. ஏன்னா நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுவேன், நல்லா லீவ் எடுக்காம போவேன், யூனிஃபார்ம் கரெக்டா போட்டுட்டு போவேன், கிளாஸ்ல நல்லா அட்டன்டிவா இருப்பேன். அதனால அவங்க வந்து என் மேல ரொம்ப
ஒரு நல்ல மதிப்பு வச்சிருக்காங்க. ஆனா எக்ஸாம் அப்ப ஃபீவர் வந்துருச்சு. நான் அப்பவும் கஷ்டப்பட்டு எழுதுறேன். ஆனா 35 தான் வாங்குறேன். பாஸ் மார்க் என்ன 45. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கருணையின் அடிப்படையில எனக்கு 10 மார்க் போட்டு மேல கொண்டு வந்துருவாங்க. அடுத்த கிளாஸ் கொண்டு வந்துருவாங்க. ஆனா நான் எப்பவுமே ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வே அ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கேன் அப்டின்னா, எனக்கு போடவே மாட்டாங்க. ஃபெயில் ஆயி தொலையட்டும் இந்த புள்ள. அடுத்த தடவையா புத்தி வரட்டும் அப்டின்னு இருப்பாங்க. அதுபோல பகவானுக்கு பிரியமானவர்கள் மிகப்பெரிய குற்றத்தை செய்திருந்தாலும், ஜகாய் மதாய் பார்த்திருப்பீங்க. சைத்தன்ய சரிதாமிர்த லீலையில ஜகாய் மதாய் அவங்க வந்து செய்யாத குற்றங்களே கிடையாது. பிராமணர்களாக பிறந்தாலும் அவங்க வந்து எல்லா அடாவடியும் பண்ணுவாங்க. பெண்களை கிண்டல் பண்றது, கற்பழிப்பது, மாமிசம் சாப்பிடுறது, குடி போதை, எல்லாரையும் கலாட்டா பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஆ நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு, நித்யானந்த பிரபுவும், ஹரிதாஸ் டாக்கூரார் 2 பேரும் போய் வீடு வீடா எல்லாருக்கும் சொல்றாங்க. பகவான் நாமத்தை தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்த கலிகாலத்துல அத தவிர வேற வழி கிடையாது. நீங்க வந்து பகவானோட லோகத்துக்கு திரும்பி போங்க. பகவான் எவ்வளவு கருணை இருந்தா, அவருடைய நேரடி விரிவங்கமான நித்யானந்த பிரபு, அவரே போய் வீடு வீடா தட்டி எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றார். ஹரிநாமத்தை சொல்லுங்க. தயவு செஞ்சு ஹரிநாமத்தை சொல்லுங்க. எப்படி சொல்றார்? சாதாரணமா இல்ல. கதவை தட்டுவார். யாருடா கதவை தட்டுனாங்கன்னு பார்த்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா டபால்னு கால்ல விழுந்திருப்பார். கீழ இருப்பார். பாதத்தை தொட்டு தயவு செஞ்சு ஹரிநாமத்தை சொல்லுங்க. எவ்வளவு ஒரு கருணை! பகவானுடைய அளவென்ன? அவருடைய சக்தி என்ன? நம்மளோட சக்தி என்ன? ஆனா அற்ப மனிதர்கள், மானிடர்களா நாம வந்து அத மதிக்கவே இல்ல. இன்ன வரைக்கும் நாம மதிக்கல. ஏன்னா பகவானுடைய திருநாமம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அது வந்து பல கோடி பாவங்களை நெருப்பை ஒரு பஞ்சு மூட்டை அதுல வந்து ஒரே ஒரு தீக்குச்சி போதும். பத்துனா மலை மலையாக இருக்கின்ற பஞ்சு மூட்டை எரிஞ்சிரும். அது போல மலை மலையாக பாவங்களை கூட்டி வச்சிருக்கிறோம். அதையெல்லாம் எப்படி தீர்க்கறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா நாம என்ன பண்றோம்? போலி சடங்குகளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், யாகங்கள் அதெல்லாம் பண்ணினா பாவம் போகாது. தோள்ல இருந்து வேணா இடுப்புல வச்சுக்கலாம். இடுப்புல இருந்து இந்த கைக்கு இடது கைக்கு மாத்திக்கலாம். இடது கையில இருந்து வலது கைக்கு மாத்திக்கலாம். அப்புறம் தலையில தூக்கி வச்சுக்கலாம். இப்படி மாறி மாறி வைக்க முடியுமோ தவிர, அந்த பாரம் குறையவே குறையாது. ஒரே ஒரு வழி. எல்லா வேதங்களும், உபனிஷங்களும், சாஸ்திரங்களும் நம்மளுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ கதிரண்யதா. பகவானது திருநாமத்தை தொடர்ந்து சொல்லுவதை தவிர வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழியில்லை. அப்ப நம்மளுக்கு பாகவதம் கேட்பது, பகவத்கீதை கேட்பது, சொல்லுவது, படிப்பது, இது எல்லாமே நம்மளுக்கு ஏன்னா ஒருத்தருக்கு நாமம் சொல்லிட்டே இருந்தா கூட அந்த ஒரே செயலை தொடர்ந்து செஞ்சுட்டா அலுப்பு வரும் மனுஷனுக்கு. அதனால சில பிரபுபாதர் நம்மளுக்கு நிறைய தொண்டுகள், சேவைகளை கொடுத்திருக்கார். நாம கேட்பதினாலேயே, வெறுமனவே கேட்கறதுலயே, கேட்டுட்டே இருங்க. கேளுங்கள், கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்பது அப்படிங்கிறது முதன்மையானது. ஏன்னா நம்மளுக்கு குழந்தையா பிறக்கும் போதும் சரி, காதுகள் தான் முதல்ல அலர்ட்டா இருக்கும். அது போல தூங்கும் போது பாருங்க, காதுதான் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஒரு திருடன் வந்து கதவை உடைக்கிறப்ப காதுதான் முதல்ல விழிச்சு நம்மளுக்கு பதில் சொல்லும். ஏய் எந்திரு, சத்தம் கேக்குது, சத்தம் கேக்குதுன்னு. அப்புறம் தான் கண்ணு மெலிக்கும். அப்புறம் உடம்பு எந்திரிக்கும். அப்ப காது என்னைக்குமே முதன்மையானது. காதுல வந்து நம்ம எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்க வேணும். எது? பகவானோட நாமத்தை கேட்கலைன்னா வேற என்ன வரும் காதுல? இரைச்சல்கள். இப்ப பாருங்க, தெருவுல கூவிட்டு போறான். இல்ல டிவியில போட்டா ஏதாவது ஒரு சத்தம், பாட்டு சத்தம், சினிமா சத்தம், நாடகத்துல அலறல், சாபம் இதெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. நிறைய வீடுகள்ல இப்ப அந்த அபசகுணமான அலறல் சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. மங்களகரமான சத்தங்கள், விஷ்ணுவின் சகஸ்ர நாமம், பகவானை பற்றின பாடல்கள், இதெல்லாம் ஒலிக்கிறது கிடையாது. நிறைய வீடுகள்ல சண்டை போடுற ஒலி, சத்தமா பேசிக்கிறது, ஒண்ணுக்கொண்ணு திட்டுறது, அடிச்சுக்கிறது, இந்த கஜமஜா சத்தங்கள், வியாபாரங்கள், ரோட்ல வாகன இரைச்சல், இந்த சவுண்ட் பொல்யூஷன்
இதுதான் கேக்குது. ஆனா எது மங்களகரமானது என்றைக்கும் அப்படின்னா, பகவானை பற்றிய நாமம், ரூபம், குணம், லீலை, புகழ் எங்கு பாடப்படுகின்றதோ அங்கெல்லாம் பகவான் வந்து சூட்சுமமாக அமர்ந்திருக்கிறார். எப்படி ராமநாமம் பாடினா ஹனுமன் வந்து அந்த இடத்துல இருப்பார் சூட்சுமமா. எல்லாம் இதெல்லாம் ஸ்ரத்தா, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதனால மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் நம்புறது இல்ல. நாம் அஹாரி பகூதா நிஜ சர்வ சக்தி தத்தார்பத நேமத ஸ்மரணே நான் கால ஏதா திருசி தவக்கிரப பகவன் மமாபி துர்தெய்வம் திருஷமிசாஜனி நானுராக. ஏன்னா பகவானுடைய சவுண்ட் அப்படிங்கிறது, பகவான் வந்து அதுல இருந்து வேறுபட்டவர் கிடையாது. பகவானை பற்றிய என்னென்ன அம்சங்கள் இருக்கோ அத்தனையும், பகவானுடைய சம்பந்தப்பட்டவை அனைத்தும் பகவானை போன்றே. அதுல இருந்து பிரித்தே பார்க்க முடியாது. ஏன்னா அவர் சவுண்ட் இன்கார்னேஷனா வர்றாரு. இப்ப பாகவதமும் அவரிடமிருந்து வேறுபட்டதில்ல. கிருஷ்ணஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதிபீக சக கலவு நஷ்ட திருசாமேச பிராணர்கோ அதுனோதிதக. ஏன்னா கலியுகம் தொடங்கறதுக்கு முன்னாடி அவர் ஞானம் தர்மம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டார். அவர் மறைஞ்ச அப்புறம் வெறும் இருட்டு. எங்க பாரு ஒரு அலறல் சத்தம், காற்று வந்து சூறாவளி காற்று வீசுது, மாடெல்லாம் வந்து இடப்புறம் வலம் வருது, கழுதைகள் எல்லாம் வலப்புறம் வலம் வருது. எங்க பாரு இடி மின்னல். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு. ஒரு நண்பன் நண்பனை நம்பல, மனைவி கணவனை நம்பல, கணவன் மனைவியை நம்பல. இப்படி பல சூழ்நிலைகளை பாக்குறார் தர்மர். யுதிஷ்டர் பாக்குறார். ஓ, களி ஆரம்பிச்சாச்சு. அழகான ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது களி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின இரவு, இரவு முடிந்து பகல் வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். துவாபர யுகத்துல ரெண்டு பேர் மாதாஜி கேட்கல மாதாஜி. நிலத்துக்காரர்கிட்ட சொல்றான். அந்த நிலத்துக்கு உரிமையாளர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்க தானே குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க, இப்ப உங்களுடையது அந்த நிலம், நீங்க தானே அதை உழவு பண்றப்ப எடுத்தீங்க, அதனால உங்களுக்கு உரியதுன்னு. இது விடிஞ்சிருது, களி ஆரம்பிச்சாச்சு. இப்ப ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னோட நிலத்துல இருந்து எடுத்தீல, எனக்கு தா அப்படின்னு. இல்ல, இதை நான் கண்டு எடுத்தேன், அதனால எனக்கு உரியது. இந்த நிலம் வந்து நான் குத்தைக்கு எடுத்திருக்கேன், எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் என்னுடையதுதான், இதுல இருந்து வர்றதெல்லாம். அப்ப பயிரெல்லாம் நான் தானே எடுத்துக்கிறேன், நீ நிலம் மட்டும் தானே கொடுத்துருக்க, நிலத்துல இருக்கிற வர்றதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இதுதான் கலியுகத்தோட தன்மை. சோ கலியுகத்துல சாதாரண மனிதர்கள் தங்கள் மனதை வெல்ல முடியாது. ஏன்னா கலியோட ஆதிக்கம் ஜாஸ்தி, மாயையோட ஆதிக்கம் ஜாஸ்தி. மத்தளத்துக்கு இரு பக்கம் அடிங்கிற மாதிரி கலியுகத்துல ரெண்டு பக்கம் அடி. மத்த யுகங்கள்ல மாயை மட்டும்தான் இருந்தது, ஆனா இந்த யுகத்துல கலியும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் பகவான் நம்மளுக்கு எளிமையான பக்தி தொண்டை தந்திருக்கார். என்னோட நாமத்தை மட்டும் சொல்லு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகா மந்திரத்தை கொடுத்துட்டு போனார். ஏன்னா மற்ற யுகங்கள்ல நாம பல விதமான சடங்குகள் பண்ணணும், யாகங்கள் பண்ணணும், தவம் பண்ணணும், கோயில் கட்டி வழிபடணும். ஆனா கலௌதத் ஹரி கீர்த்தனாத், ஹரி கீர்த்தனம் மட்டும் பண்ண போதும், அதுவே பெரிய யாகம் அப்படின்னு சொல்லி. இப்போ காலையில 5 மணிக்கு சாண்டிங் வர்றவங்க எல்லாம் ரொம்ப பேர் லேட்டா வர்றீங்க, கம்மியா வர்றீங்க. யாகம் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதனால தயவு செஞ்சு 5 மணிக்கு ஷார்ப்பா வருங்க எல்லாரும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அதுக்கு பலன் ஜாஸ்தி, கூட்டு பிரார்த்தனை மாதிரி. அதனால சாண்டிங் எல்லாருமே இதே ஜூம் மீட்டிங் தான், தயவு செஞ்சு எல்லாரும் கரெக்டா வாங்க. சோ இந்த காலத்துல ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ அது தூக்கம் வந்து மாயா. உங்களுக்கு கிருஷ்ணா வேணுமா மாயா வேணுமா? சோ அது உங்களோட சுதந்திரம், உங்களோட ஃப்ரீ வில்ல பொறுத்து நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். மாதாஜி நாங்க 5 o'clock முடிச்சிடுறேன். ஹரி போல்.
சரி, ஆரம்ப நிலையில் நிறைய பேர் இருக்கிறதுனால நாங்க 5 o'clock பண்றோம். ம். அதனால நீங்க கணக்குல இல்ல மாதாஜி எங்க கூட. நீங்க மேல இருக்கீங்க. ஓகே. இதுல 4-5 பேர் நேரத்திலேயே முடிச்சிடுறீங்க. கிருஷ்ணவேணி மாதாஜி, ம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதுல. பார்வதி பார்வதி ராதாராணி மாதாஜி எல்லாம் முடிச்சிருவாங்க. மகாபாக்கியா மாதாஜி, சந்திரா மாதாஜி இவங்க எல்லாம் முடிச்சிருவாங்க. 5 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. ஓகே. மாதாஜி முடிச்சாதான் பூஜை எல்லாம் பண்ண முடியும். துளசி பூஜை அதுதான் எல்லாம் மாதாஜி, கிருஷ்ணா அதான். ஆரத்தி எல்லாம் பண்ண முடியும். அதுதான் மாதாஜி. சரிங்க. அடுத்தது ஸ்லோகம் 31. பிரம்மோ வாச்ச சனதத் ஸ்வரூபம் பவதோ அசௌ பதார்த்த வேத்கிரணஹ புருஷோ யாவத் ஈஷேத் ஞானஸ்ய சார்த்தஸ்ய குணஸ்ய சாஸ்ரயோ மாயாமயாத் வியதிரிக்தோ மதஸ்துவம். நான் படிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி உங்களோடது லைன் வந்து கட்டாய் வருது. இல்ல மாதாஜி, அதே இருக்கு. படிக்கிறேன் பாருங்க. சரிங்க, படிங்க. பிரம்மதேவன் கூறினார், என் அன்புக்குரிய பகவானே, பல்வேறு வழிகளில் அடையப்பெற்ற நானும் பெற்றவர்களுக்கு கூட உமது நிலையான வடிவமும் தன்மையும் அறிவதற்குரியதாகும். பௌதிக படைப்புகளுக்கெல்லாம் மேலானதாக நீவீர் விளங்குகின்றீர். ஆனால் அனுபவ அறிவினால் உண்மை அறிந்து கொள்வதற்காக செய்யப்படும் முயற்சியோ அதன் நோக்கமும் கருவிகளும் போல பௌதிகமானதே ஆகும். பொருளுரை: பகவானின் உன்னதமான பெயரும் தன்மையான செயலும் ஆணிகளும் நமது கற்புலன்களுக்கு தெரியாது என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. தத்துவறிஞர்கள் இகத்தினால் முழு மெய்ப்பொருளை அறிவதற்கு செய்யும் முயற்சி விண்முயற்சி. மாதாஜி, உங்க ப்ரொனவுன்சியேஷன் தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு மாதாஜி. அங்க கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட நீங்க வந்து இப்ப படிக்கும்போது இங்க பாருங்க, அங்க கட்புலன்களுக்கு தெரியாது அப்படின்னா கட்டுண்டன்னு படிக்கணும் நீங்க. அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. அப்ப வந்து யூகத்தினால் அப்படிங்கறக்கு யுகத்தினால் அது வந்து பொருளே மாறிடுது நீங்க படிக்கும்போது. ஏனெனில் முழு மெய்ப்பொருளை அறிவதற்கு அவர்கள் செயற்படுத்தும் முறையையும் நோக்கமும் பயன்படுத்தும் கருவிகளிலும் உலகியல் தன்மை வாய்ந்ததாகும். பகவான் அப்ரக்ருதா, அதாவது பௌதிக படைப்பிற்கு மேலானவராக விளங்குகின்றார். இவ்வுண்மை சிறந்த அருவவாதியான சங்கராச்சாரியாலும் கூட ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாராயணா ப்ரோ அவ்வைக்தாத் தண்டம் அண்டம் அவ்வைக்தா சாம்பவம். அவ்வைக்தம் அல்லது உண்மையான பௌதிக காரணமானது பௌதிக உலகின் படைப்பிற்கு மேலாகவும் அதற்கு காரணமாகவும் இருக்கின்றது. முழுமுதற் கடவுளான நாராயணர் பௌதிக உலகிற்கும் மேலாக விளங்குவதனால் அவரை ஒருவன் பௌதிக முறைகளினால் யூகிக்க முடியாது. முழுமுதற் கடவுள் ஒருவன் உன்னதமான முறையான கிருஷ்ண உணர்வினால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். இது பகவத்கீதையிலும் 18.55 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பக்தியா மாம் அபிஜானாதி. பக்தி தொண்டினாலேயே ஒருவன் பகவானின் உன்னத வடிவினை அறிந்து கொள்ள முடியும். அருவவாதிகளுக்கும் உருவவாதிகளுக்கும் உள்ள வேற்றுமை என்னவென்றால், தங்களின் யுக முறைகளால் தமக்கு ஒரு எல்லை வகுத்து கொண்ட அருவவாதிகள் முழுமுதற் கடவுளை அணுக முடியாதவர்களாக இருக்கின்றனர். ஆனால் பக்தர்களோ முழுமுதற் கடவுளை அவரது உன்னதமான அன்பு தொண்டினால் மகிழ்விக்கின்றனர். சேவோன் முகோயி, பக்தனது தொண்டிற்கு மட்டுமே பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். முழுமுதற் கடவுள் தம் முன்னால் இருந்தாலும் லோகாயுத வாதிகளினால் அவரை அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் பகவான் கிருஷ்ணர் இது போன்ற லோகாயுதவாதிகளை பகவத்கீதையில் மூடர்கள் என்று கண்டிக்கிறார். மூடன் என்றால் வீணன் என்று பொருளாகும். கீதையில் வீணர்களே பகவான் கிருஷ்ணரை சாதாரண மனிதன் என்று கருதுகின்றனர். அவர்கள் பகவான் கிருஷ்ணரின் நிலை என்னவென்றோ அவரது உன்னதமான சக்திகள் என்னவென்றோ அறியாது இருக்கின்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவரது உன்னத சக்திகளை பற்றி அறிவின்மையினாலேயே அருவவாதிகள் பகவான் கிருஷ்ணரை இழிவு செய்கின்றனர். ஆனால் பக்தர்களோ தமது பக்தி தொண்டின் மூலம் அவரையே முழுமுதற் கடவுள் என்று புரிந்து கொள்கின்றனர். பகவத்கீதை 10ஆம் அத்தியாயத்தில் முழுமுதற் கடவுளின் புருஷார்த்தத்தினால் அறிந்து கொள்வது மிகவும் கடினம் என்று அர்ஜுனாலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேவா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓரளவு பரவாயில்ல மாதாஜி. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணி படிங்க. ஓகே ஏன்னா மாதாஜி. ஓகே. பிரம்மதேவர் சொல்றார், அன்புக்குரிய பகவானே, பல்வேறு வழிகளில் அடையப்பெற்ற ஞானம் பெற்றவர்களுக்கு கூட உமது நிலையான வடிவமும் தன்மையும் உரியதாகும். அறிவதற்கு அரியது. ஏன்னா பகவான் அவரை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஈவன் பகவானை கூட பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியலன்னா பாத்துக்கோங்களேன். அவரது எல்லையற்ற வடிவம், எல்லையற்ற குணம், எல்லையற்ற அழகு, இப்படி அழகு, அறிவு, செல்வம், துறவு, அது எல்லாமே அனந்த அப்படின்னா எல்லையற்ற, யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் முதல் ஸ்லோகத்திலேயே நாம பாக்குறோம். முய்யந்தி எத் சூரையக. சூரிய அப்படின்னா தேவர்கள், மிகப்பெரிய தேவர்களான பிரம்மதேவர், சிவபெருமான் கூட பகவானது பெருமைகளை அறிந்தவர்கள் அல்ல. ஏன்னா ஆயிரம் நகைகள் கொண்ட அனந்தசேஷன் அவரே சொல்லிட்டே இருக்காராம் அவரது பெருமைகளை. அது போயிட்டே இருக்கான், நீண்டு கொண்டே போகிறதாம், எல்லையற்ற அளவு. இங்கெல்லாம் ஒரு முடிவு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ஆன்மீக உலகில முடிவுங்கிறதே கிடையாது. ஆனந்தத்துக்கு முடிவு கிடையாது, பகவானுடைய அன்புக்கு முடிவு கிடையாது, இப்படி எல்லாமே சொல்லலாம். ஏன்னா அவர் மேன்மையானவர். எல்லா படைப்புகளுக்கும் அவரே காரணம். அந்த படைப்புகளையே நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. இப்ப ஒரு 4 செவத்துக்குள்ள உக்காந்துட்டு இந்த பூமி எவ்வளவு பெருசு, இதுல எத்தனை அற்புதங்கள் இருக்கு, அதெல்லாம் சயின்டிஸ்ட் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. முதல்ல சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க இவ்வளவு கோள்கள் இருக்கு, இதுக்கெல்லாம் இவ்வளவு பேர் வச்சிருக்கோம். இப்ப எல்லாம் சொல்றாங்க ஐயோ நிறைய கோள்கள் இருக்கு. அதைத்தான் நம்மளோட சாஸ்திரம் சொல்லுது. பகவான் எண்ணற்ற படைப்புகளை படைத்திருக்கிறார். இது வெறும் பௌதிக உலகம். பௌதிக உலகத்துல எண்ணற்ற படைப்புங்கிறது எப்படின்னா, அது ஏகபாத விபூதி. ஏகபாத விபூதினா 4ல் 1 பங்கு தான் இது. ஆனா திரிபாத விபூதினா ஆன்மீக உலகமானது இதை விட 3 மடங்கு பெரியது, ரொம்ப ரொம்ப பெருசு. அப்ப கற்பனைக்கு கூட அச்சிந்திய, நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. அதனால அனுபவ அறிவினால நாம பகவானை பத்தி கற்பனை செய்ய முடியாது. ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர புராணேதி அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் மூலமாகவும் சாஸ்திர வழிவந்த நூல்கள் மூலமாகவே மட்டுமே பகவானை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நாமெல்லாம் பகவானோட லோகத்துல போய் பகவானை பார்க்க முடியாது. ஆனா பார்த்தவர்கள் சொல்லித்தான் நம்ம கேட்க முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டத்னாம் பிரபு. प्रणाम माता जी।